ஹாய் ஹலோ வெல்கம். நம்ம இன்றைக்கி சுண்டல் குழம்பு பார்க்க போகிறோம். சுண்டல் குழம்பு என்னது அப்படின்னா எப்படி சிம்பிளாக வைக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மூட் ஷாப்பிங் ஆப். திஸ் இஸ் அ பெஸ்ட் ஆப். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சுண்டலை நல்லா என்னது அப்படின்னா வேக விட்டு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கோம், வெங்காயம், தக்காளி, புளி, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். அது மட்டும் இல்லாமல் என்னது அப்படின்னா இதே போதும் தனி மிளகாப்பொடி. இப்போ நம்ம என்னது அப்படின்னா அரைச்சி வச்சதை என்னது அப்படின்னா அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வெங்காய் அரைச்சி வச்சுருக்கதை என்னது அப்படின்னா இதில் என்னது அப்படின்னா மிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு என்னது அப்படின்னா நல்லா நான் கொதிக்க விட்டுறலாம். எதுக்கு அப்படின்னா பச்சை வாசனை ஃபுல்லாக போகிற வரையும் என்னது அப்படின்னா இதில் என்னது அப்படின்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்துருந்ததை என்னது அப்படின்னா கரைச்சி வச்சுருக்கோம். அதையும் என்னது அப்படின்னா இந்த புளிப்பு டேஸ்ட்டு தேவையான அளவு என்னது அப்படின்னா ஊற்றிட்டு அடுத்து என்னது அப்படின்னா மிளகாப்பொடி எடுத்து வச்சுருக்கதை என்னது அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம். மிளகாப்பொடி என்னது அப்படின்னா அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு பொறுத்தளவு என்னது அப்படின்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி என்னது அப்படின்னா போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் என்னது அப்படின்னா மிளகாப்பொடி போட்டிருக்கேன். அதை நல்லா என்னது அப்படின்னா கொதிக்க விட்டு என்னது அப்படின்னா அந்த பச்சை ஸ்மெல் என்னது அப்படின்னா போகிற வரையும் என்னது அப்படின்னா நல்லா என்னது அப்படின்னா கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதித்து என்னது அப்படின்னா அதோட ஸ்மெல்லு போகிற வரையும் கொதிக்க விட்டுட்டு அடுத்து என்னது அப்படின்னா இதுக்கு தேவையான தக்காளி வெங்காயம் என்னது அப்படின்னா வதக்கி இதில் ஆட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை அப்படின்றத இது பண்ணிக்கலாம். இதுக்கு என்னது அப்படின்னா நம்ம தக்காளி வெங்காயம் எடுத்து வச்சுருக்கோம். அதை என்னது அப்படின்னா இப்போ தாளிச்சிக்கலாம். அதை எப்படி இது செய்யணும் அப்படின்னா தேவையான அளவு என்னது அப்படின்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு சோம்பு போட்டு தாளிக்கணும். பயிரில் என்னது அப்படின்னா மொச்சப்பயிருக்கு மட்டும் நம்ம வெந்தயம் ஆட் பண்ணிவிட்டு மிச்சம் எல்லா பயிர் வகைகளுக்கும் சோம்பு ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நம்ம கொதிச்சு வந்துருச்சு. அந்த இதில் நம்ம இப்போ வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் என்னது அப்படின்னா கத்திரிக்காய் எண்ணெயில் போட்டு வதக்கி ஆட் பண்ணுவாங்க. முருங்கைக்காய் எந்த இது வேணாலும் என்னென்னா இதோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என்னது அப்படின்னா நல்லா எண்ணெய் காஞ்சி வந்துருச்சு. நம்ம என்னது அப்படின்னா சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பு ஆட் பண்ணும்போது என்னது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சிக்கன் ஒரு நான்வெஜ் அந்த ஸ்மெல்லுக்கு என்னது அப்படின்னா நம்மளுக்கு அந்த குழம்பு கிடைக்கும். அதனால தான் நம்ம சோம்பு ஆட் பண்ணுறோம். சோம்பு நல்லா என்னது அப்படின்னா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு அப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் என்னது அப்படின்னா நல்லா போட்டு என்னது அப்படின்னா பொன்னிறமாக என்னது அப்படின்னா நல்லா ஒரு இது வர்ற மாதிரி என்னதுன்னா நல்லா வதக்கி வச்சுக்கலாம். நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ என்னது அப்படின்னா நல்லா இதுவும் பொரிஞ்சு வந்துருச்சு சோம்பும். நம்ம என்னென்னா தக்காளியை இங்கே வச்சுருக்கோம். அதுக்கு முன்னாடி என்னென்னா வெங்காயத்தை நல்லா என்னென்னா கோல்டன் கலரில் வர்ற அளவுக்கு என்னென்னா வதக்கி விட்டுட்டு நல்லா வதங்கினதும் அதில் என்னது அப்படின்னா தக்காளியும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிடலாம். இப்போ என்னென்னா நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம தக்காளி சீக்கிரத்தில் என்னது அப்படின்னா வதங்கிரும். நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா என்னது அப்படின்னா அந்த தோல் தக்காளியோட தோல் விரிஞ்சு வர்ற அளவுக்கு என்னது அப்படின்னா நம்ம இதுக்கிட்டோம் அப்படின்னா அந்த குழம்புல என்னது அப்படின்னா தக்காளி முழுசு முழுசாக என்னது அப்படின்னா தெரியாமல் இந்த டேஸ்ட் என்னது அப்படின்னா அதோட மிக்ஸ் ஆகி நம்மளுக்கு குழம்போட டேஸ்ட் என்னது அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்காண்டி தான் என்னது அப்படின்னா நம்ம நல்லா என்னென்னா வதக்குறோம். எண்ணெய் ஒன்று அதிகமாக ஊற்றிருந்துருக்கலாம். இல்லை அப்படின்னா கம்மியாக ஊற்றினா என்னது அப்படின்னா அந்த தக்காளி சரியாக என்னென்னா வதங்காது. அப்புறம் என்னது அப்படின்னா இதில் என்னென்னா அதனால தான் என்னென்னா நம்ம நிறையா எண்ணெய் ஊற்றி வதக்குறோம். நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம அந்த மிக்சரோடு சேர்ந்து இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கதே என்னென்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணி நல்லா என்னது அப்படின்னா கொதிக்க விட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்துருச்சு. நம்மளுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதளவுக்கு என்னது அப்படின்னா நம்ம வற்ற விட்டுருக்கலாம்.
நம்மளுக்கு வந்து சில பேர் தண்ணியாக குழம்பு வந்து நிறையா வேணும் அப்படின்னா நம்ம வந்து தண்ணியாகவே அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் விட்டுட்டு நம்ம வந்து தண்ணியாகவே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா திக்காக வேணும் அப்படின்னா இன்னும் நம்ம கொஞ்சம் நேரம் வந்து என்னென்னா வற்ற குழன்னு வர்ற அளவுக்கு வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் வந்து என்னது அப்படின்னா சுண்டல் குழம்பு வந்து சிம்பிளாக செய்கிறது எப்படி அப்படின்றத பார்த்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.